தரேன், 2 லட்சம் பணம் தரேன், உனக்கு வேலை தரேன், நீ ஒத்துக்க, நீ என் பிள்ளைய அடிச்சு துன்புறுத்தினாங்க சார். வேங்கை வயல் விவகாரத்துல சிபிசிஐடியுடைய குற்றப்பத்திரிகையில குற்றம் சாட்டப்பட்டிருக்க 3 பேர்கள்ல ஒருவரான சுதர்சன் அவங்க அம்மா கூட போன் கால்ல பேசின ஆடியோ சமீபத்துல வெளிவந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருந்தது. அதுல தன் மகன் கிட்ட என்ன பண்ணாலும் ஒத்துக்காத, அடிச்சாலும் ஒத்துக்காதப்பான்னு அவங்க அம்மா சொன்னது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருந்தது. இந்த சூழல்ல தான் அந்த போன் கால்ல உண்மையாவே தான் பேசினது என்ன, எதுக்காக அப்படி ஒத்துக்க கூடாதுன்னு தன்னுடைய மகன் கிட்ட சொன்ன அப்படிங்கிறதுக்கு சுதர்சனுடைய தாயாரே இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீங்களும் உங்க பையன் பேசிருக்கீங்க, மலத்தை கலந்தது உங்க பையன் தான், ஒத்துக்காத, அடிச்சுக்கடல ஒத்துக்காதன்னு நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, நீங்க என்ன பேசுனீங்க, எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது? என் பையனை வெள்ளலூர்ல விசாரிக்கும் பொழுது வீடு தரேன், 2 லட்சம் பணம் தரேன், உனக்கு வேலை தரேன், நீ ஒத்துக்க, நீ என் பிள்ளைய அடிச்சு துன்புறுத்தினாங்க சார். அது மட்டும் இல்லாம திருச்சியில கொண்டு போய் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒத்துக்க, நான் உனக்கு வீடு தரேன், 1 லட்சம் பணம் தரேன், வேலை வாங்கி தரேன் சொல்லி என் பிள்ளைய துன்புறுத்தினாங்க சார். என் பையன் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவேன் சார், என்ன நடந்தாலும் சொல்லிடுவேன் சார். அது மாதிரி நான் இப்ப நைட்டு 11 மணி 12 மணி எழுதி வந்தான் சார். காலையில போன பிள்ளைய நைட்டு 12 மணி எழுதி வந்தான் சார். அதனால என்னப்பா என்ன வந்து என்னப்பா நினைக்கிறேன் சார். என்னை இது மாதிரி ஒத்துக்க சொன்னாங்கம்மா, 2 லட்சம் பணம் தரேன், வீடு தரேன், வேலை வாங்கி தரேன், நீ ஒத்துக்கன்னு சொன்னாங்கம்மான்னு சொன்னேன் சார். அதனால இனி எவ்வளவு அடிச்சாலும் ஒத்துக்காதப்பா, ஒத்துக்கவே ஒத்துக்காதப்பா, அடிச்சாலும் ஒத்துக்காதப்பான்னு சொன்னேன் சார். அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணிட்டு என் பையன் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கேன் சார், படிச்சுக்கிட்டு தான் சார். அப்ப இது மாலையிடக்கு பக்கத்துல எம்ஆர்எம் காலேஜ்ல பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். பரீட்சை என் பிள்ளைக்கு, ஆனா பரீட்சை எழுதிட்டு வரேன் சார். நான் எழுதிட்டு வந்து வீட்டுல வந்து வண்டியை வச்சுட்டு சத்தியமலை நடந்து போய் திருச்சியில விசாரிக்கிற இடத்துக்கு போய் 3 மணிக்கு போய் சேர்ந்தேன் சார். சேர்ந்தா அப்புறம் செல்ல பண்ணிக்கிட்டான் சார். என் பையன் பணம் 35,000 பணம் கட்டி பிஎட்டுக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாம செல்ல பண்ணிக்கிட்டான் சார். என்ன சார், என் பிள்ளைய குற்றமே செய்யல சார். மேல கீழே தண்ணி மேல ஏறி பார்க்க சொன்னா சார். நாங்க எல்லாரும் கீழே இருந்தோம் சார். கீழே இருந்தே மேல ஏறி பார்க்க சொன்னா, மேல ஏறி பார்த்துட்டு அதை எப்படி ஆளுகளுக்கு காட்டுறதுங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்து கவர் கொட்டாச்சு எடுத்துக்கிட்டு போய் எடுத்து ஆளுகளுக்கு காட்டுறதுக்காக அந்த கொட்டாச்சு அல்ல இல்ல சின்ன பிள்ளை சார். என் பையன் இத போய் நம்ம அதுல வேறு சிறுதான் அதை எடுத்து அள்ளிட்டு வந்து கீழே காட்டுனதுனால என் பிள்ளைய பார்த்தது, என் பிள்ளைய பார்த்ததுக்காக வேலை பார்த்ததுக்காக படிக்கிற பிள்ளைய வாழ்க்கைய கெடுத்துட்டாரு, வெளியிருந்து ஒளிபரப்பிட்டாரு சார். என் பிள்ளைய எப்படி சார் அந்த தண்ணியை தான் வந்து இந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் நீங்களுமே அதை குடிச்சீங்க? எல்லாருமே நாங்க குடிச்சோம். எல்லாருமே ஆசிரியர் ஜீவத்தில் அட்மிஷன் போட்டு 7ஆம் தேதி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சீட்டு கூட இருக்கு சார். அதான் வந்து நீங்களுமே அந்த தண்ணி தான் குடிச்சீங்க? அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது அதெல்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? சரி, அதை கொடுங்கப்பா. சரிம்மா, அதை காட்டுங்கப்பா.